மரியானா ட்ரென்ச்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதான் உலகத்தோட ஆழமான ஒரு அகழின்னு சொல்லலாம். கடல்ல இருக்கிற மிக ஆழமான பகுதிய தான் மரியானா ட்ரென்ச்ன்னு சொல்றாங்க. இது மரியானா தீவுகள சுத்தி இருக்கிறதுனால, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரியானா ட்ரென்ச்ன்னு சொல்லிட்டு பேர் வருது. இதோட ஆழம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது டீப்பஸ்ட் பாயிண்ட். அந்த ட்ரென்ச்சோட டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆழம்ங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 கிலோமீட்டர். அதாவது 11,000 அடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆழம் இருக்கு. இதோட கிலோமீட்டர்ல கணக்கு பண்ணணும்னா, ஒரு 11 கிலோமீட்டர் வரும். இது எந்த அளவுக்கு ஆழம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்ட கவுத்து வச்சா, மேல 2 கிலோமீட்டர் கேப் இருக்கு. நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்ட விட வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. ஸோ அந்த அளவுக்கு ஆழமான பகுதி. இந்த ஆழமான பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மர்மங்களும் இருக்கு. நெறைய வித்தியாசமான உயிரினங்களும் இருக்கு. இதுல வித்தியாசமான உயிரினங்கள் இருக்கிறத பார்த்து நெறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. ஏன் இதுல உயிரினங்கள் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உயிர்கள் வாழ்றது சாத்தியமே இல்ல. ஏன்னா ஒரு 3000 கிலோமீட்டர்லயே வந்து சூரிய வெளிச்சம் நிக்குது. அது மட்டும் இல்லாம, இதுல இருக்க நீர் அழுத்தத்தால எந்த ஒரு உயிரினங்களாலயும் இது இங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியாது. அப்போ எப்படி இந்த இடத்துல உயிரினங்கள் வாழுது? ரொம்ப மிஸ்டரியா இருக்குல்ல. இத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ அம் யுவர் சாவல். திஸ் இஸ் சேவல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மரியானா ட்ரென்ச் கடல் பகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, 1960ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இத சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, மரியானா ஐலாண்ட்ஸ் இருக்கிறதுனால, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரியானா ட்ரென்ச்ன்னு பேர் வந்துச்சு. இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு. அதான் நெரட்டின் மறு உருவம். இது ஏன் நெரட்டின் மறு உருவம்னு சொல்றாங்கன்னா, இந்த மரியானா ட்ரென்ச்சுக்கு கீழ ஆழத்துல அகழியில வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பிணங்களா தான் இருக்கும். அழுகிப் போன உயிரினங்களோட மிச்சங்கள், அது மட்டும் இல்லாம எச்சங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வந்து பார்த்தீங்கன்னா பேஸாவே இருக்கு. நம்ம உலகத்துல எப்படி நம்ம மேல்புறத்துல எப்படி மண் இருக்கோ, அந்த மாரி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா, அங்க கீழ ஃபுல்லா இறந்து போன சடலங்களோட அழுகுன பாகங்களா தான் கிடைக்கும். ஸோ, அதனால தான் இது நெரட்டோட மறு உருவம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரென்ச்சோட அடுத்த அடுக்குல வந்து பார்த்தீங்கன்னா, அமீபாஸ் இந்த மாரி நெறைய நுண்ணுயிர்கள் இருக்கு. ஸோ, இதனால இத வந்து பார்த்தீங்கன்னா, நெரட்டின் மறு உருவம்னு சொல்றாங்க இந்த மரியானா ட்ரென்ச்ச. இந்த மரியானா ட்ரென்ச்ல ஏன் உயிரினங்கள் வாழ முடியாது? ஏன்னா இதோட அழுத்தம். ஆனா சூரிய ஒளி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய ஒளி ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3000 மீட்டருக்கு முன்னாடியே வந்து சூரிய ஒளி வந்து நின்னு போயிடும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் எவ்வளோ? 11,000 மீட்டர். 11,000 அடின்னு வச்சுக்கோங்களேன். 3000 அடியிலேயே சூரிய ஒளி நின்னு போயிடும். சூரிய ஒளி இல்லாம எந்த உயிரினங்களாலயும் வாழ முடியாது. ஸோ சூரிய ஒளி இல்லாம உயிரினங்கள் உருவாகாது. ஒரு பாயிண்ட். அண்ட் அடுத்து என்னன்னா, இதோட நீரழுத்தம். அதாவது நம்ம கடலுக்கடியில போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீரழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழப்பகுதியில அப்படின்னா, இதோட அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 மடங்கு. நம்ம பூமிக்கு மேல இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமான அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, மரியானா ட்ரென்ச்சோட ஆழ் பகுதியில இருக்கு. இத பேசிக்கா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்போட ஒவ்வொரு சின்ன இன்ச்லயும் ஒரு யானைய நிக்க வச்சா எந்த அளவுக்கு நம்ம உடம்பு அழுத்தத்த உணருமோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்துல இருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புகளால உருவாக்கப்பட்ட உயிரினங்களும், இல்ல முதுகெலும்பு இருக்கிற உயிரினங்கள், அது இல்லாம ஓடு இருக்கிற உயிரினங்களால இங்க வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நெனச்சாங்க. ஆனா அது அவங்க நெனப்பு மட்டும் தான். இத பொய்யாக்குற மாரி நெறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. அத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மரியானா ட்ரென்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ் பகுதிக்கு வந்துட்டுனா, ரொம்ப நெறைய பேராலலாம் போயிட முடியாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் தான் போயிட்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு 1960ல ஒரு சயின்டிஸ்டான ஜேக்கப் பிக்கார்ட் அது மட்டும் இல்லாம, அவரு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇயோட லெப்டினன்ட் கர்னலான டான் வால் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா, சேலஞ்சர்ங்கிற ஒரு கப்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மரியானா ட்ரென்ச்சுக்கு போயிருக்காங்க. இந்த கப்பல்ல இருந்து ஆழத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க அந்த மரியானா ட்ரென்ச்ச ஆய்வு பண்ண எடுத்துட்டு போன சேலஞ்சர் கப்பலோட பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழ் பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்சர் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்கு. ஸோ இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழ் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சேலஞ்சர் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். இவங்க 2 பேரும் போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் யார் போனாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1960க்கு அப்புறம் 2011ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காரு. அவரு தான் டைட்டானிக் அப்புறம் அவதார் படத்தோட டைரக்டரான ஜேம்ஸ் கேமரான். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ் பகுதிக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு தான் முதல்ல ஆழ் பகுதிக்கு போய் அத ரேடார் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இவரு போனதுல இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அவரு அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இவர் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி போனவங்களும் சொல்லியிருக்காங்க. இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் போயிருக்காரு. அவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமனா எல்லாரும் சொல்றது, இங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனிமைய உணர்ந்தோம். யாருமே இல்லாத தனிமை. இந்த மாரியான ஒரு தனிமைய வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே உணர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிசப்தம், அமைதி, ஒரு மிகப்பெரிய தனிமைய உணரணும். லோன்லியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த லோன்லினெஸ்ஸ உடைக்கிற மாரி ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இல்ல. நிஜமாவே கடலுக்கு அடியில ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சவுண்ட் தான். சோ அந்த சவுண்ட கேளுங்க. நிஜமாவே கடலுக்கு அடியில ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சவுண்ட்.
பட் இந்த சவுண்டெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்களே ஒழிய இந்த சவுண்டுக்கு சொந்தமான விலங்குகளையோ இல்ல உயிரினங்களையோ அவங்க அங்க பார்க்கல. வெறும் டார்க்கான பகுதியில இந்த மாதிரி சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கு. அவங்க இது ஏதோ திமிங்கலத்தோட சவுண்ட் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு உயிரினங்களோட சவுண்டுன்னு நினைச்சிருக்காங்க. பட் இது எந்த உயிரினங்கிறது இன்னும் ஷூரா யாருக்குமே தெரியல. சோ யாருக்குமே தெரியல. இந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரல. பட் டார்க்கான பகுதியில இருந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அடுத்து இந்த மாதிரி விசித்திரமான பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நுண்ணுயிர் படிவங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பூமியில மேல் பகுதியில கிடைக்காத நிறைய மினரல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அடியில இருக்கு. சிப்பிகள், பிளாக் ஷெல் சிப்பிகள்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த எரிமலை ஆழத்துல வந்து, அதாவது மரியானா ட்ரென்ச் சேலஞ்சர் பாயிண்ட் ஆழத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஷெல் சிப்பிகள் இருக்கு. இந்த சிப்பிகள் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து சூடான காற்று வந்து பாத்தீங்கன்னா வெளியே தள்ளுது. பட் இந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சூடா இருந்தாலும் இதை வந்து பாத்தீங்கன்னா கடல் பரப்பு வந்து பாத்தீங்கன்னா சூடாக்காது. ஏன்னா இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரான பகுதி இருக்கு. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா ஒயிட் ஷெல் சிப்பிகள் இருக்கு. இந்த ஒயிட் ஷெல் சிப்பிகள் வந்து அமோனியம் நைட்ரேட், அதாவது தெளிவா சொல்லணும்னா நம்ம லைஃப் ஃபோர்ஸ் தரக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணிட்டு அதிக அளவுல. சோ இந்த மாதிரி கெமிக்கல்னால தான் இந்த இடத்துல உயிரினங்கள் உருவாயிருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஞ்ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா அசீவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உலகத்துக்கு தேவையான சில மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆழத்துல இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நம்ம உலகத்துல கூட பற்றாக்குறையா இருக்கு. ஆனா இந்த கடலுக்கு அடியில இந்த சேலஞ்சர் பாயிண்ட் சொல்ல போற இந்த மரியானா ட்ரென்ச் அகலியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு தேவையான மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல கூட கிடைக்கல. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் அந்த அளவுக்கு அதிகம். இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா, நம்ம கடலை பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அளவு வந்து பாத்தீங்கன்னா 100ல வெறும் 5% தாங்க. இன்னும் 95% யாருக்குமே தெரியல. நாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் மற்றும் நிலாவை பத்தி ஆராய்ச்சி பண்ணதை விட கடலை வந்து நம்ம கிட்டே இருக்க கடலை பத்தி ஆராய்ச்சி வந்து ரொம்ப கம்மி தான். அந்த 5%லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத நிறைய உயிரினங்கள் இருக்கு, நிறைய விசித்திரமானது இருக்கு. நம்ம கடல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வாழ்றதுக்கு தேவையான நிறைய வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல்ல இருக்கு. பட் அதாவது நம்மளால ஆராய்ச்சி பண்ணி வெளியே எடுக்க முடியல. சோ வருங்காலத்துல வந்து சயின்டிபிக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னேறி இருக்கு, விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு. சோ வருங்காலங்கள்ல கண்டிப்பா கவர்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இன்னுமே மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்துல இருக்கிற மினரல்ஸை எடுக்க நிறைய நாடுகள் வந்து முயற்சி பண்ணுது. பட் அதால வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. ஏன்னா கடலோட ஆழத்துல அவ்வளவு அழுத்தம், காற்று அவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா கடலோட ஆழத்துல இருக்கு. சோ அதை கடந்துனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் பண்ணணும். சோ அதை யாருக்கு ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சூழ்நிலைகளை தாண்டி அங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 8 சிறிய உயிரினங்களை பற்றி பார்க்கலாம். உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினங்களை பற்றி சொல்லும் போது அதோட போட்டோஸ் வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காப்ளின் ஷார்க். இந்த காப்ளின் ஷார்க்னு சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 இருந்து 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆண்டுகளா நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஷார்க் வந்து வயசானது. இந்த ஷார்க்கை ஒரு வகையில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் மாதிரியே இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள் தனிச்சு காட்டுறது இதோட மூக்கு பகுதி தான். சோ இந்த ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது நாம பார்க்க போற உயிரினம் ஃபில்டர் ஷார்க். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தா காப்ளின் ஷார்க்கோட பங்காளி தான் இந்த ஃபில்டர் ஷார்க். இதுவும் கிட்டத்தட்ட பார்க்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். பட் இதோட செயல்பாடுகள் வந்து ஷார்க்கும் கூட 300 இருந்து 350 மில்லியன் ஆண்டுகளா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஸ்னெயில் ஃபிஷ், அதாவது நட்டை மீன் சொல்லுவாங்க. இதான் நம்ம முன்னாடி பார்க்க போற உயிரினம். இந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரியானா ட்ரென்ச் ஆழத்துல இருக்கிற உயிரினங்களே ரொம்ப மிக அடர்த்தியான ஓட கொண்ட உயிரினம் இந்த ஒரு ஸ்னெயில் ஃபிஷ் தான். அடர்த்தியான ஓட கொண்ட உயிரினம் இந்த ஸ்னெயில் ஃபிஷ். இந்த ஸ்னெயில் ஃபிஷ் வந்து கடலோட மிக ஆழமான பகுதியில, அதாவது கடலோட மிக ஆழமான பகுதியில் டார்கஸ்ட் பிளேஸ்ல தான் இது வந்து வாழும். அது மட்டும் இல்லாம இந்த மீனை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 26ல சேலஞ்சர் கப்பல்ல போனவங்க வந்து இந்த மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம நாலாவதா பார்க்க போறது என்ன ஃபிஷ்னு கேட்டீங்கன்னா, நாலாவதா பார்க்க போற உயிரினம் என்னன்னா பிளாக் சி டெவில். இந்த பிளாக் சி டெவில் பேர்லயே அரக்கணை கொண்ட இந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மோசமான உயிரினம்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ ஃபிஷ் ஃபேமிலி இருந்து சேர்ந்துட்டு இந்த ஆங்கிலோ ஃபிஷ் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இதோட பங்காளிங்கன்னு வச்சுக்கோ. சாரி, இந்த பிளாக் சி டெவில் வந்து ஆங்கிலோ ஃபிஷ் ஃபேமிலியோட ஒரு பங்காளின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலி இருந்து பிரிஞ்சு வந்த ஃபிஷ் தான் இது. இதோட மண்டைக்கு மேல ஏரியில பல்பு மாதிரியான அமைப்பை வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீன்களை வந்து ஈர்க்கும். அந்த மீன்களை ஈர்க்கிறது மூலியமா இது வந்து பாத்தீங்கன்னா அதோட பெரிய ஆலைன் வாயை திறந்து அத்தனை மீன்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கடியா கடிச்சு சாவடிச்சிடும். இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நம்ம முன்னாடி பார்த்தா காப்ளின் ஷார்க்கு கூட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈடாவாது.
நாம அடுத்து பார்க்க போற உயிரினம் பெரலியா ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா கடலோட மிக ஆழமான பகுதியில விசித்திரமான மீனுக்கு விசித்திரமா இருக்கு. இந்த மீனோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள இருக்க மூல முதல் கொண்டு எல்லாமே வெளியே தெரியும். இதுக்கு இந்த பெரலியா ஃபிஷ்ங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் இதோட கண்கள் தான். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் 2 கண்கள் இருக்கும். இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க பேரல் மாதிரி இருக்கும். சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெரலியா ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 1939 ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா 2500 கடலுக்கு மேல் பகுதியில ஒரு 2500 அடி ஆழத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா யாரும் மேல் பரப்புல பாத்துருக்கு இல்ல. அடுத்து பார்க்க போற கோம் ஜெல்லி. இந்த கோம் ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கைகளை கொண்ட ஒரு மீன். இந்த மீன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் எவ்வளவு இன்ச்சுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 4 இன்ச்சு தாங்க. அது ஆண் மீன். பெண் மீன்கிறது ஒரு 10-15 இன்ச்சுக்கு மேல வளரும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண் மீன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட முதுகுலயே வந்து பாத்தீங்கன்னா சுமந்துட்டு போகும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 டென்டிகிள்ஸ் இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வேகமா வந்து பயணிக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் மீன்கள் வந்து சுமந்துட்டு போகும். அதே மாதிரி பெண் மீன்கள் எப்போ ரீப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்படுறதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண் மீன்களோட ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடலோட மிக ஆழமான பகுதியில் தான் காணப்படுது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா ஜாம்பி வார்ம்ஸ். இந்த ஜாம்பி வார்ம்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஜாம்பி புழுக்கள்னு சொல்லலாம். இதுக்கு ஏன் இந்த ஜாம்பி வார்ம்ஸ் பேர் வந்துச்சுன்னா கடல்ல இறந்து போன மீன்களோட எலும்புல இருக்க மினரல்ஸை சாப்பிட்டு இது வந்து உயிர் வாழுது. அது மட்டும் இல்லாம இறந்து போன திமிங்கலங்களோட எலும்புக்குள்ள இருக்கிற மினரல்ஸை சாப்பிட்டு அதோட புரதச்சட்டை அது மாற்றி, அது மட்டும் இல்லாம அந்த எலும்பு கூடுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழும். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த விலங்குகளோட கொழுப்புகள், எஞ்சி கழுவி இந்த மாதிரி சாப்பிட்டு வாழ்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி வார்ம்ஸ் சொல்றாங்க. வேம்பயர் ஸ்குட். இந்த வேம்பயர் ஸ்குட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கிற காலநிலை, அது இருக்கிற இடத்த பொறுத்து அதோட கலர் வந்து மாறுபடும். பிளாக் கலர்லயும் இருக்கும், ரெட் கலர்லயும் இருக்கும். பிளாக் கலர்ல இருக்க வேம்பயர் ஸ்குட் இருக்கு, ரெட் கலர்ல இருக்க வேம்பயர் ஸ்குட் இருக்கு. ரெட் கலர்ல இருக்கிறதா மினிமம் வேம்பயர் ஸ்குட்னு சொல்றாங்க. இந்த வேம்பயர் ஸ்குட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து தனக்கு அருகில வர உயிரினங்களை வந்து தன்னோட கைகளை, அதாவது இதுக்கு ஒரு 8 கை இருக்கு. அந்த 8 கையும் வந்து நெட் மாதிரி யூஸ் ஆகி இந்த 8 கையை வச்சு அது பக்கத்துல வர உயிரினங்களை பிடிச்சி அதை வந்து பாத்தீங்கன்னா சாகடிச்சு சாப்பிடும். அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப ஆழமான பகுதியில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் குறைஞ்ச இடத்துல தான் இந்த வேம்பயர் ஸ்குட் வந்து பாத்தீங்கன்னா செழிச்சு காணப்படும். சோ நாம இப்ப பார்த்த உயிரினங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய 20க்கும் மேற்பட்ட இன்னும் உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்கரையில வாழ்ந்து. ஏன் ஒரு உதாரணமா சொல்லணும்னா மெக்லடன் ஷார்க்னு சொன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். ஆமாங்க, அந்த புராதன ராட்சசனான மெக்லடன் சுறா கூட இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மெக்லடன் சுறாவோட எலும்புகளும் தோல் அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உறுதியானது, ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கானது. சோ அந்த மாதிரி உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்கரையில வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா அசீவ் பண்றாங்க. இவ்வளவு நாளா விஞ்ஞானிகளுக்கு இந்த மாதிரி இந்த உயிரினங்கள் இங்க இருக்குன்னு கூட தெரியாது. பட் இந்த மாதிரி உயிரினங்கள் வெளியே வரும்போது யாருக்கு தெரியும், மெக்லடன் ஷார்க் கூட இந்த ஆழமான அகலியில வந்து இருக்கலாம். இன்னும் மரியானா ட்ரென்ச்சோட மர்மங்கள் வந்து இன்னும் நீண்டுட்டு தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கான பாடம் இல்லை. சோ நம்ம சேனல்ல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோல பண்ண மிஸ்டேக்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சு அதை வந்து திருத்திக்கிறேன். நம்ம சேனல்ல மிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டரி வீடியோ மட்டும் இல்லைங்க, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கூட வரும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும். நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்